வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் தமிழக அரசியல் களம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதில் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேட்டஸ்டான அட் த சேம் டைம் ஒரு பரபரப்பான ட்விஸ்டாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சசிகலா இருக்காங்க இல்லையா. ஸோ ஜெயலலிதாவுடைய நிழல் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட சசிகலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் ஜெயலலிதாவுடைய நிழலா மட்டும் இல்லாமல் அதிமுகவில் என்ன நடக்கணும், யார் எங்கே இருக்கணும், அதை தாண்டி இந்த மாதிரியான எலெக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும், எங்கெங்கே கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் தன்னுடைய ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தாங்க ஒருத்தவங்க தான் சசிகலா அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக பல திட்டங்கள்லாம் போட்டாலும் கூட சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்குள்ளே போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க சிறைக்குள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய அந்த 4 வருஷத்துக்குள்ள இங்கே அதிமுக இருக்கு இல்லையா தலைகீழாக மாறி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களால எம்எல்ஏ ஆனவங்க, அவங்களால அமைச்சரானவங்க, அவங்க கை காட்டி காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனவங்க உட்பட எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தோன்னா சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கட்சியிலேயே இடம் கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றிடலாம் அப்படின்ற கனவுகளோட சசிகலா வளம் வந்தாலும் அதெல்லாம் கை கூடலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2021 தேர்தலை புறக்கணித்த மாதிரி 2026 புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும் அப்படின்றத சுதாரிச்சுக்கிட்ட சசிகலா புதிய கட்சி தொடங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எப்ப தொடங்க போறாங்க, எங்க தொடங்க போறாங்க, அதை தாண்டி யாரு தான் இந்த சசிகலா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்பா சொல்ற சசிகலா கட்சி தொடங்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எஸ், வரக்கூடிய 24ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்றது வர இருக்கு. ஸோ அவங்களுடைய பிறந்த நாளில் தான் வந்துட்டு கட்சியினுடைய பெயரையும் கொடியையும் அறிவிக்க இருக்காங்க சசிகலா அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய முதல் கட்டமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் இருக்கு இல்லையா, பசும்பொன்னில் விழாக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விழா மேடைக்கான அந்த பந்தக்கால் இருக்கு இல்லையா, அதை நடக்கூடிய விழா அப்படின்றதும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய 24ஆம் தேதி கட்சியினுடைய பெயரையும் கட்சியினுடைய கொடியையும் சசிகலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டெஃபினட்டா தமிழக அரசியல்ல ஒரு ரொம்ப பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. யார் தான் இந்த சசிகலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1984 ஆழ்வார்பேட்டை இருக்கு இல்லையா, ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய பீமண்ண தோட்டத்தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வினோத் வீடியோ மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கடையை வச்சிருந்தவங்க தான் சசிகலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்த சசிகலா பின்னாட்களில் ஜெயலலிதாவுடைய நிழலா மாறினது எப்படி அப்படின்றது ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீடியோ கடை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, வீடியோக்கள் பதிவு பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்குது. அவங்களுடைய ஹஸ்பண்டான நடராஜன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடலூரில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கடலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பேச வராங்க. ஸோ அப்போ அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த சந்திரலேகா ஐஏஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய உத்தரவின் பேரில் அந்த ஒரு விழாவை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சசிகலாவுடைய அந்த கடைக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அங்கே வச்சு தான் முதல்ல ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதாவை சசிகலா மீட் பண்றாங்க. அது என்னதான் வெறும் சாதாரணமான சந்திப்பா இருந்தாலும் அதுக்கப்புறமா சசிகலாவுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 84 அந்த விழால பார்த்தவங்க அதுக்கப்புறமா ஜெயலலிதா எம்பி ஆனதுக்கு அப்புறமா அவங்க டெல்லி போறப்பெல்லாம் கூட போற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த நட்பு இருக்கு இல்லையா, நட்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய மரணத்தப்பதான் ஜெயலலிதா சசிகலாவுடைய நட்பு அப்படின்றது பிரிக்க முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆருடைய மறைவுக்கப்ப ஜெயலலிதா அந்த வண்டியிலிருந்து தள்ளிவிடப்பட்டது ஜெயலலிதாவுடைய அரசியல் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அங்கிருந்து கிடைச்ச அந்த அனுதாபம் அப்படின்றது தான் பின்னாட்களில் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு ஆதரவு அப்படின்றத கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைமாட்டுக்கிட்ட போய் நிற்கிறதுல இருந்து எம்ஜிஆருடைய உடலை தூக்கி அந்த வாகனத்தில் வைக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவை சுற்றி இருந்தது சசிகலாவுடைய குடும்பம் தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எம்ஜிஆருடைய மறைவுல இருந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு ஜா அணி ஜே அணி அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ரெண்டா பிரியும் போதும் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா கூட எல்லாரும் இருந்தாலும் யார் யாருக்கு முக்கியமான பொறுப்புகள் வரணும் அப்படின்றத முடிவு பண்ற இடத்துல சசிகலா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 91ல தான் முதலா வந்துட்டு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க முதலமைச்சர் ஆகுறாங்க. என்னதான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிருந்தாலும் ஜெயலலிதாக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணணும், எங்கெங்க போகணும், என்னைக்கு யாரை பார்க்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஜெயலலிதாவை சுற்றி டிசைன் பண்ணது என்னமோ சசிகலா அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயலலிதா தான் சசிகலா, சசிகலா தான் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சசிகலா சொன்னா எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருந்தவங்க 96ல் ஆட்சி இருக்கு இல்லையா, ஆட்சி போனதுக்கு அப்புறமா தான் முதல் முறையா சசிகலாவை கட்சியில இருந்து கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் போயஸ் கார்டனுக்குள்ள சசிகலா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் போகுது. அங்க இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2011 வரைக்கும் கட்சிக்குள்ள சசிகலா அசைக்க முடியாத சக்தியா உருவெடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய பலருமே சசிகலா மூலியமா போய் சீட்டு வாங்கினவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைம் வந்துருச்சுன்னா யார் யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உட்காந்து டைரக்டா பேசக்கூடிய ஒருத்தர் சசிகலா மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மேனிப்புலேட்டிவான பர்சனா சசிகலா மாறுறாங்க. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கனவு கண்டுகிட்டு இருந்த சசிகலாவுக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய தலைவலியா வந்து நிக்குது. அந்த இடத்துல வழக்கம் போல பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சர் ஆக்கிட்டு சசிகலா ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பாராத விதமா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அப்படி எடப்பாடி இருக்கார் இல்லையா, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குனது சசிகலாவை எதிர்பார்க்காத பல திருப்பங்களை அவருடைய அரசியல் வாழ்க்கையில பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெயில இருந்து வந்தவங்க என்னதான் பலகட்ட முயற்சிகள்லாம் எடுத்தாலும் ஒண்ணுமே பலிக்காததுனால தான் புது கட்சி தொடங்கி புதுவிதமான திட்டத்தோட மறுபடியும் அரசியல்ல காலடி எடுத்து வைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சசிகலா கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுக இருந்து நம்ம எதிர்பார்க்காத பல தலைகள் சசிகலாவுக்கு ஆதரவு தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ வர 24ஆம் தேதி தமிழக அரசியல் களத்துல ஒரு ரொம்ப பெரிய பரபரப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.